ஃபோட்டோஷாப்பில் இந்த 5 டூலை கற்றுக்கினீங்கன்னா நீங்களும் பயங்கரமாக எடிட் பண்ணலாம். ஸோ வீடியோ லாங்காக இருந்தால் டைம் ஸ்டாப் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 5 டூலை கற்றுக்கிட்டாலே போதும். இந்த 5 டூலை கற்றுக்கிட்டா நீங்கள் எல்லாமே பண்ணலாம். எல்லாமே கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த 5 டூலை கற்றுக்கிட்டாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் என்னென்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது. ஸோ பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் செலெக்ஷன் டூல்னு ஒன்று இருக்கும். குயிக் செலெக்ஷன் டூல் பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா ரஃபாக எழுத்திங்கனாலே, அந்த சப்ஜெக்டில் எழுத்திங்கனாலே உங்களுக்கு செலக்ட் ஆகிறது தெரியும். எங்கெங்கே இல்லையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, முக்கியமானது செலக்ட் அண்ட் மாஸ்க் இருக்கும், அது கொடுங்க. மாஸ்க் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் போயிருக்கிறது. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரேடியஸ் இருக்கும், அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே தெரியும். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே தெரியும். நான் வந்து லைட்டாக இவ்வளோ ஒன்று இவ்வளோ வச்சுக்கிறேன். ஸ்மூத்துன்னு இருக்குது. ஸ்மூத்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்ஜில் மட்டும் சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ சாஃப்டே இல்லை. ஃபெதர் வந்து லைட்டாக க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். அது அப்புறம் கான்ட்ராஸ்ட், எட்ஜில் மட்டும் கான்ட்ராஸ்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். எட்ஜில் மட்டும் தான் இதில் போடணும். ஏன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணனாலே எட்ஜில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். எட்ஜில் மட்டும் பாருங்கள், என் முடியல பாருங்கள். ஸோ எனக்கு இதே போதும். அதனால் நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ரைட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கும், ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கனாலே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, Ctrl+J அடிச்சிங்கன்னா நம்ம வந்து மாஸ்க் பண்ணது இன்னொரு லேயராக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது. ஸோ இப்போ எப்படி பின்னாடி இமேஜ் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஃபைலில் ப்ளேஸ் எம்பெடட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபைலை, அதாவது உங்களுடைய பின்னாடி என்ன வைக்கணுமோ அது பிக்சரை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகிடும். என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அப்படியே என்ட்ரு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ரைட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேயரை மேலே கொண்டு வந்தால் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ மேலே கொண்டு வந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் பின்னாடி இமேஜை ஆட் பண்ணணும். இப்போ நம்மளுடைய தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ரெட் கலர் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும், ரைட் சைடில் வந்து ப்ளூ கலர் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா, லேயருக்குள்ளே போய்க்கோங்க. லேயரில் போய்ட்டு சாலிட் கலர் அது கொடுத்துக்கோங்க. அது ஒரு லேயரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். இப்போ நான் ரெட் கலர் வேணும், நான் ரெட் கலர் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு லேயருக்குள்ளே வந்தீங்கன்னா ஆல்ட் எடுத்துனீங்கன்னா அந்த சாலிட் லேயருக்கும் நம்மளுடைய ஃபோட்டோக்கும் சென்டராக வச்சிங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி காமிக்கும். அங்கே வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் ஆகிடுச்சோன்னா நம்மளுடைய ஃபோட்டோவில் மட்டும் அந்த கலர் அப்ளை ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் வந்து அந்த லேயர் இருக்குங்களா, அந்த இடத்துல ஒயிட் கலரில் பக்கத்தில் ஒயிட் கலரில் லேயர் மாஸ்க் தம்ப்நெயில் இருக்கா, அது கொடுத்துட்டு Ctrl+I கொடுத்தீங்கன்னா அது போயிடும். நம்மளுடைய ஃபோட்டோவில் இருக்க அந்த ரெட் கலர் ஃபுல்லாகவே போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பெயிண்ட் ப்ரஷ் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணாக்கா வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து பிளாக் கலரில் இருக்கா ஒயிட் கலரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு இருக்கணும், பிளாக் கலர் செகண்ட் இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அப்படியே எங்கே வேணுமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். ஸோ இவ்வளோ எனக்கு போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடில் அந்த லேயர் இருக்கா, இந்த லேயர் சாலிட் லேயர், அந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், அண்டர்லைன் லேயர் அது இருக்கா, அதை வந்து நான் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க எங்கே எனக்கு ஹைலைட்டாக இருக்கோ அங்கே மட்டும் என்னுடைய ரெட் கலரில் இருக்கிறது காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா, ஒயிட் கலர் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பார்க்க லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரிஜினலாக நம்மளுக்கு லைட் அடிக்கிற மாதிரி வேணும்னா ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணணும். ஒப்பாசிட்டியை நம்ம வந்து ஒரு 40-30, இந்த ஃபோட்டோக்கு இப்போது 43 வச்சா லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வச்சிடுறேன். இதே மாதிரி தான் நம்ம அந்த சைட் பண்ணணும். இப்போ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கலர் அட்ஜஸ்ட்னா பேக்ரவுண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கா, டார்க்காக காமிக்கணும், என்னுடைய ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப கலரே இல்லாத மாதிரி இருக்குது, அது கலர் கொடுக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இப்போ என்னோடய பேக்ரவுண்டை வந்து நான் டார்க்காக காமிக்கணும்னா பேக்ரவுண்டை தொட்டுட்டு Ctrl+L கொடுத்தீங்கன்னா லெவலிங் வந்துடும்.
லெவல்ஸ் வந்துடும். இப்போ வந்து பின்னாடி இருக்கிறது பிரைட் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். இப்போ நான் கம்மியாக வச்சுக்கிறேன். கம்மியாக வச்சுட்டு ஓகே கொடுத்தா இப்போ எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக அந்த லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா லைக் போட்டால் தான் யூடியூப் ஒரு 4 பேருக்கு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்க்கும். அதனால் லைக் போட்டுக்கோங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த 3 வந்து ரெட் கலரில் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள போயிட்டு கர்வ்ஸ் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். இதில் வந்து RGB அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ரெட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெட்டு செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டுக்கிறேன். லைட்டாக மேலே தூக்கி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெட் கலரில் ஆகிறது. ஸோ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருக்குது இந்த சீனுக்கு. அப்புறம் என்னுடைய ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கலராக மாற்றணும்னா ரொம்ப சேச்சுரேட்டடாக மாற்றணும்னா இமேஜ் உள்ள போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்தீங்கன்னா லைட்டாக சேச்சுரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சேச்சுரேட் ஆகிருக்கிறது, டீசேச்சுரேட் ஆகிருக்கிறது. நீங்கள் வந்து லைட்டாக சேச்சுரேட், எனக்கு லைட்டாக சேச்சுரேட் ஆனால் நல்லாயிருக்குன்றது நான் லைட்டாக சேச்சுரேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன கற்றுக்கணுன்னா டெக்ஸ்ட் எப்படி பின்னாடி ஆட் பண்ணுறதுன்றது கற்றுக்கணும். டீ அடிச்சிங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும். அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைடில் டீன்னு ஒன்று இருக்கும் டெக்ஸ்ட், அதை தொட்டிங்கன்னா வந்துடும். ஸோ ட்ராகன் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ சைஸ் வச்சுட்டு விட்டிங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும். பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போது 3 நான் டைப் பண்ணுறேன். 3 டைப் பண்ணிட்டு கலர் எப்படி மாற்றினா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கலர் வந்து ரெட் கலர் ஒயிட் கலரில் மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசு வச்சுக்கிட்டு ஸோ இவ்வளோ பெருசு நான் வச்சுட்டு இப்போ எனக்கு இது பின்னாடி போகணுன்னா என்ன பண்ணணுன்னா இந்த லேயரை நான் வந்து பின்னாடி கொண்டு போகணும். ஸோ இப்படி வந்துடும் பார்க்க. ஸோ இப்படி தான் டெக்ஸ்ட் பின்னாடி ஆட் பண்ணணும். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம என்ன கற்றுக்கணும்னா எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கணும். ஃபைல் போயிட்டு அதில் வந்து எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் தொட்டுட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமா இல்லை ஸ்மால் ஃபைல் 8 பிட் ரேட்டாக வேணுமா, அதாவது கலர் கம்மியாக வேணுமா, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். PNG ஃபைலாக வேணுமா, JPEG-ஆ வேணுமா, GIF-ஆக வேணுமா, நம்ம PNG ஃபைலாக நான் எப்போயுமே PNG ஃபைலாக தான் டவுன்லோட் பண்ணுவேன். அதனால் PNG ஃபைலாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எங்கே சேவ் பண்ணுமோ அங்கே சேவ் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த 5 டூல். ஸோ அடுத்த வீடியோவில் ரீடச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஸ்கின் வந்து ஷைனிங் ஆகும்ல ஃபோட்டோஷாப்பில் பண்ணுவாங்கள்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.